இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கடந்த தேர்தலை விட இந்த முறை குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. கடந்த முறை 144 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த முறை 135 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. சென்ற முறை 70 தொகுதிகளில் களமிறங்கிய காங்கிரஸ் இந்த முறை 50க்கும் குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணியில் இடம் பிடித்துள்ள விகாஷீல் இன்சான் கட்சி 20 தொகுதிகளை கேட்டு வருகிறது. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என பிடிவாதமாக உள்ளது. கடந்த முறை 19 தொகுதிகளில் போட்டியிட்டு 14 இடங்களில் வெற்றி பெற்ற அந்த கட்சி இந்த முறை தங்களுக்கு 40 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் 10 தொகுதிகளையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 8 தொகுதிகளையும் கேட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 19 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகளையே ஒதுக்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் வலியுறுத்துவதாக தெரிகிறது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சிகள் போட்டியிடும் இடங்கள் குறையவும், சிறிய கட்சிகள் களம் காணும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுமான சூழல் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கணபதி சுப்பிரமணியம். பீகாரில் தேர்தலை கணக்கில் கொண்டு மத்திய அரசும் மாநில அரசும் திட்டங்களை அள்ளி கொடுத்து வாக்காளர்களை கவர்ந்திருக்கின்றன. இந்த நிலையில் ஓவைசி கட்சி 100 இடங்களில் போட்டியிடும் என அறிவித்துள்ளது ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணிக்கு மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த அசாதுதீன் ஒவைசி தலைமையிலான அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்தேஹாதுல் முஸ்லிமின் கட்சி தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அரசியல் பரபரப்பை எகிற வைத்திருக்கிறது. 16 மாவட்டங்களில் உள்ள 32 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ள ஏஐஎம்ஐஎம் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளில் சுமார் 100 இடங்களில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையிலான மெகா கூட்டணிக்கும் ஒரு வலுவான 3வது மாற்று சக்தியை உருவாக்குவதுதான் நோக்கம் என அக்கட்சி தெரிவிக்கிறது. பீகார் மக்கள் தொகையில் சுமார் 17 விழுக்காடு இஸ்லாமியர்கள் உள்ளனர். இவர்களின் எண்ணிக்கை அதிகமுள்ள சுமார் 40 தொகுதிகளில், குறிப்பாக சீமாஞ்சல் பிராந்தியத்தின் கிஷன்கஞ்ச், பூர்ணியா, கதிகார், அராரியா போன்ற பகுதிகளில் ஒவைசி கட்சி அதிக கவனம் செலுத்துகிறது. ஒவைசி கட்சி போட்டியிடும் பெரும்பாலான தொகுதிகள் தற்போது ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையிலான மெகா கூட்டணி எம்எல்ஏக்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஒவைசியின் இந்த முடிவு அக்கட்சிக்கு கடுமையான சவாலை ஏற்படுத்தியுள்ளது. மதச்சார்பற்ற வாக்குகளை பிரிப்பதை தவிர்க்க மெகா கூட்டணியுடன் இணைய முயற்சித்ததாகவும், ஆனால் ஆதரவு கிடைக்காததால் தனித்து போட்டியிடுவதாகவும் ஒவைசி கட்சியின் பீகார் மாநில தலைவர் அக்தாருல் இமான் தெரிவித்துள்ளார். முந்தைய 2020 சட்டமன்ற தேர்தலை நினைவு கூர்ந்தால் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட அப்போதைய கூட்டணி மூலம் ஒவைசி கட்சி 5 இடங்களை வென்றது. சிறுபான்மையினர் வாக்குகளை பிரித்ததன் மூலம் மேலும் பல தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரசின் தோல்விக்கும் காரணமானது. இதன் காரணமாகவே ஒவைசியின் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் என்று மெகா கூட்டணியால் விமர்சிக்கப்படுகிறது. எனினும் வெற்றி பெற்ற ஒவைசி கட்சியின் எம்எல்ஏக்களில் 4 பேர் பின்னர் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கு தாவினர். இந்நிலையில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக பீகாரில் தேர்தல் நடைபெற உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலுவான உத்திகள், லாலுவின் மூத்த மகனான தேஜ் பிரதாப்பின் தனி கட்சி அறிவிப்பு, ஒவைசி கட்சியின் வாக்கு உடைப்பு அரசியல் ஆகிய 3 முனைகளிலிருந்து வரும் சவால்களை தேஜஸ்வி யாதவும் மெகா கூட்டணியும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் நோக்கர்களிடையே அதிகரித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜன்சுராஜ் கட்சி 65 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த பட்டியலிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோரின் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் தேஜஸ்வி யாதவின் சொந்த தொகுதியான ரகோபூரில் பிரசாந்த் கிஷோர் களமிறங்குவாரா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. கடந்த வாரம் வெளியான முதல் கட்ட பட்டியலில் 51 பேர் இடம்பெற்றிருந்தனர்.
லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனும் ஜன்சக்தி ஜனதா தளத்தின் தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவ் மஹுவா தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜன்சக்தி ஜனதா தளத்தின் மாநில தலைவர் மதன் யாதவ் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த தகவலை தெரிவித்துள்ளார். தேஜ் பிரதாப் யாதவ் தமது சகோதரர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்கினார். 2015ஆம் ஆண்டு ஆர்ஜேடி சார்பில் மஹுவா தொகுதியில் தேஜ் பிரதாப் யாதவ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.